கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 19, 2026. என்ன ஆச்சு யுஏஇக்கு, அதாவது துபாய், அபுதாபி என்ன ஆச்சு? ரொம்ப குறிப்பாக துபாய்க்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இன்னைக்கு முக்கியமாக பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் மூணையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ இன்னைக்கு பேசுகிறோம்னா, நேற்று என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக அது லேட்டு இல்லை, அதை பற்றின டீட்டெயில் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு பேசுகிறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்று 2 மிசைல் துபாய் நோக்கி வந்தது. வரும்போது ஷார்ஜா அண்டு துபாய், நாங்கள் பயங்கரமான அலர்ட்டு. டிஃபென்ஸ் சைட்லேருந்து அலர்ட் எப்போ வரும், மொபைலில் அலர்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, பத்திரமா இருங்க, இந்த மாதிரி மிசைல் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி அலர்ட்டு. அந்த அலர்ட் எல்லாரும் நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த அலர்ட் வந்துச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஓகே இந்த மாதிரி வெற்றிகரமாக தவிர்க்கப்பட்டது அப்படின்னு அடுத்த செய்தியெல்லாம் வந்துருச்சு. நேற்று பரபரப்பு, தாங்க முடியாத பரபரப்பு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஈரான் குவைத்தை போட்டு அடின்னு அடித்தாங்க, தாக்குனாங்க. அதுக்கப்புறம் பஹ்ரைன் இந்த அடி அந்த அடி இல்லை, பயங்கரமாக அடித்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் ஜோர்டான், இந்த 3 முக்கியமான நிலையில் அடித்து முடித்தாங்க. அதுக்கடையில் சவுதி அரேபியா ஈரான் பெருசாக தொடலை. அதே நேரத்தில் சவுதி அரேபியா அவனுடைய ப்ராக்சி ஹவுதிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு அடிக்காத அடி இல்லை, பயங்கரமான அடி. அங்கே சவுதியில் இருக்கக்கூடிய ஜிசானா இருக்கட்டும், அல்லது இது யான்புவா இருக்கட்டும், ஜுபைலு, அப்புறம் அப்கேக்கு, ராஸ்தனூரா, அப்புறம் ரியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய இது அவங்களுடைய ஆரம்கோ அப்படின்னு எல்லா இடமும் பயங்கர அடி. அடின்னு அடிக்கும்போது திரும்ப அவங்க பதில் கிடைக்காம இருப்பாங்களா? அடிக்க வந்தால் அங்கே உள்ளுக்குள்ளே பிஎல்சின்னு சொல்லி அந்த சவுதி அரேபியா சப்போர்ட் பண்ணக்கூடிய அரசு, அந்த அரசு படை இவங்களை அடிக்க வந்தால் அதையும் போட்டு தாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்டரில் இருக்கக்கூடிய அந்த இது எல்லாத்தையும் போட்டு அடித்து சவுதி அரேபியாவை எப்படின்னா ஹவுதிஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய ஒன்றொன்னா அடித்ததில் யுஏஇ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், சத்தம் போடாமல் ரொம்ப அப்படி சைலண்ட்டாக ஒரு 2 பெரிய ஃப்ளைட்டு 737, அது போயிங் 737 நினைக்கிறேன், அந்த 2 ஃப்ளைட்டில் கட்டியாக தங்கமும் கத்தையாக டாலரும், ஈரானோட தங்கம், ஈரானோட வியாபாரம் முடிஞ்ச டாலர் ரெண்டையும் இங்கே வச்சுருந்தாங்க. அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பதுக்கிங்கிறத விட யுஏஇயில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்ததை இந்த பாருங்க நாங்கள் திருப்பி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ளைட் தெஹரானுக்கும் கராச்சிக்கும் போனதாக தகவல் வந்துச்சு. சரி, ஓகே, நம்மளை அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு கப்பல் போச்சு, எண்ணெய் கப்பல். அந்த கப்பலில் போட்டு தாக்குனா எதுக்குடா ஐயோ தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சா. இப்போ நேற்று 2 மிசைல், அது பெலிஸ்டிக் மிசைல்னு வந்தது இருக்கும். பெலிஸ்டிக் மிசைலா அல்லது எப்படி, தூரம் ரொம்ப கம்மி தானே. ஸோ மிசைல் வந்தது. அந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணிட்டோன்றாங்க. அல்லது இன்னொரு பக்கம் என்ன வந்துச்சு அப்படின்னா, அங்கே அவங்க அனுப்பிச்சது நகரத்துக்கு உள்ளேயே வரலை, கடலுக்குள்ளே தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்றாங்க. அதாவது இவங்க சொல்லி வச்சு குறிப்பிட்ட ஒரு 100 மீட்ரு அதுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக தாக்குறாங்க. அவ்வளோ துல்லியமாக தாக்கக்கூடிய ஈரான் அந்த நகரம் எது, கடல் எதுன்னு தெரியாமல் தாக்கியிருப்பாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. தாக்குன உடனே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, யுஏஇ டோட்டலாகவே இனிமே ஈரானோட அண்ணன் தண்ணி புழக்கம் எதுவும் கிடையாது, நோ ரிலேஷன்ஷிப், டோட்டலாகவே நோ டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் எந்த ஒரு வரவு செலவு கணக்கு எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு. அவங்களோட இந்த நோ ட்ரேடு. இதுக்கு முன்னாடி ஏன் ட்ரேடுன்னு சொன்னோம்னா, அங்கேருந்து கிட்டத்தட்ட 40% யுஏஇக்கு தேவைப்படுற காய்கறிகள்லேருந்து வெஜிடபிள் எல்லாமே அங்கே பழங்கள், காய்கறின்னு சொல்லி நிறையா சேர்ந்துச்சு. அதை டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இடையில உள்ள பிரச்சனை வரும்போது கூட தெரியாதனமாக வர்ற மாதிரி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மக்களுக்கு, அங்கே வாழ்கிற கிட்டத்தட்ட 1,15,00,000 பேர் இருக்காங்கல்ல யுஏஇ, அந்த மக்களுக்கு வேணுமே. ஓகே, அதுக்கு இப்போ ஓமான் சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபுஜேரா ஓமான் கல்ஃபில் தான் இருக்குது, கல்ஃப் ஆஃப் ஓமான், அந்த கடலில் தான், அந்த பக்கம் தான் இருக்குது. அங்கே கப்பல் வர முடியல, அதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை விட்டாச்சுன்னா ஓமானில் இருக்கக்கூடிய துறைமுகம் இருக்குது, அதுலேருந்து வருது அங்கே ரோடு வழியே யுஏஇக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு சூழலில் இனிமே ஈரானோட எந்த ட்ரேடும் கிடையாது. அது போக டிரான்சாக்ஷன் எடுத்தாச்சுன்னா அங்கே லட்சக்கணக்கான பேர் ஈரானியர்கள் அங்கே இருக்காங்க. அந்த ஈரானியர்கள் அனுப்பக்கூடிய பணம்
இனி வந்து ஈரானுக்கு போகாது. துபாயிலிருந்து, அபுதாபியிலிருந்து, ஷார்ஜாவில், ஃபுஜேரா, அஜ்மான் அப்படின்னு சொல்லி ராசல் கைமா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எந்த எமிரேட்ஸ்ல இருந்தும் அங்கே ஈரானுக்கு அனுப்பணும் அப்படின்னா அங்கே டிரான்சாக்ஷன் கிடையாது அப்படின்னு, நோ ட்ரேட் நோ டிரான்சாக்ஷன் அப்படின்னு டோட்டலாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு, முன்னாடியே ஒரு டைம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் என்ன நடந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய ஈரானியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நடத்தின ஹாஸ்பிட்டல், அவங்க நடத்தின ஸ்கூலு, இது எல்லாமே எம்டியாக இருக்குது, எல்லாம் வந்து சைலண்ட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது இன்னும் உண்மையாக இருக்குது. அங்கே வந்து ஈரானியர்கள், ஈரான் பாஸ்போர்ட், ஏற்கனவே ஈரானியர்கள் நிறைய பேர் அங்கே வந்து குடியுரிமை பெற்றிருக்காங்க. அது இல்லாமல் ஈரான் பாஸ்போர்ட்டில் விசா வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்கள கரெக்டாக யாருன்னு எல்லாம் கரெக்டாக தேடி பிடிச்சி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி ஒன்றுனா அனுப்பிட்டு இருக்க தகவல். எங்கள் நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ஈரானியர்கள் இங்கே வேண்டாம், ஈரானுக்கு நமக்கு எந்த விதமான ஒட்டுறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈரானில் கேன்சல் பண்ணுறாங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து இங்கே பாகிஸ்தானுக்கும் யுஏஇக்கும் பிரச்சனை வந்துச்சு. 3.5 பில்லியன் US$ உடனே கொடுங்கன்னு கேட்ட உடனே பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமும் பாகிஸ்தானோட மக்கள் அங்கே இருக்காங்களே, எனக்கு தெரியும் பாகிஸ்தான் வந்து நிறைய இருக்காங்க, லட்சங்கள் இருக்காங்க பாகிஸ்தான். ஓகே, அந்த பாகிஸ்தானில் வந்து 2 விதமான முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஒன்று ஷியா, இன்னொன்று சன்னி, 2 பேருமே இருக்காங்க. அதில் முதல்ல வந்து ஷியா பிரிவு முஸ்லீம் அவங்கள பூரா விரட்டி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் சன்னி பிரிவு, நீ வந்து ஷியாவாக இருந்தால் சன்னி எல்லாமே ஓகே, அடித்து சன்னி பிரிவு வந்து ஜாஸ்தி பண்ணலேன்னு சொல்லி தகவல். ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தானே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு வந்து அங்கேருந்து விரட்டுறதா அங்கே தகவல் வந்தது. இப்போது டோட்டலாக ஈரான், இப்போ ஈரான் வேண்டாம், பாகிஸ்தான் வேண்டாம், நான் பக்கத்தில் அவங்களுக்கு நெருக்கமாக வேறு எந்த நாடு இருக்குது, ஒரு மிகப்பெரிய நாடு இருக்குது, அது இந்தியா. இந்தியாவும் யுஏயும் நல்ல ஒரு உறவோடு இருக்குது. ஆனால் இப்போ செப்டம்பரில் இந்தியாவில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாடு நடக்க போகுது. அதில் புட்டின், ஜி ஜின்பிங்கு, அதுக்கப்புறம் ஈரான் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போவே ஈரானோட அந்த ஒரு என்னது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அதெல்லாம் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு தகவல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தா ஈரான் வந்து யுஏஇ விட ஈரான் வந்து இந்தியாவோட நெருக்கமாக இருக்குது. காரணம் அங்கே ஈரானியர்கள் இந்தியாவில் பரம்பரையாக நிறையா இருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலிருந்து நிறையா விஷயங்கள்ல வந்து ஒத்து போயிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இந்தியா வந்து யாருக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்போ இந்தியா நடுநிலையாக இருந்து நீயும் நண்பன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் இப்போ என்ன வந்துருச்சு அப்படின்னா, அங்கே யுஏஇ பெரிய அளவுக்கு வந்து ஈரானோட பகைச்சிக்கிட்டாங்களா. அப்படி பகைக்கும் போது ஏன் பகைச்சிக்கிறாங்க, உன்னோட மிசைல் வந்து எங்கள் நாட்டுக்கு எப்படி திரும்ப திடீர்னு வரலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னா, அப்பாஸ் அரசுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. நீ வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் முள்ள மாதிரித்தனம் பண்ண, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜியோனிச அலையோடு சேர்ந்துக்கிட்டு, இஸ்ரேலோடு சேர்ந்துக்கிட்டு நீ இடையில என்னென்னலாம் நீ பண்ணங்கிறதெல்லாம் நாங்கள் மறக்கலை. நீ வந்து கரெக்டான யோக்கியமான ஆளு கிடையாது யுஏஇ. நீ வந்து இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் எங்களை அடிக்கிறதுக்கு நீ வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பியா, அதனால உன்னை கண்காணாமல் ஆக்கி விட்டுருவேன் அப்படின்னு அங்கே வந்து பயங்கரமாக இன்னைக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்பாஸ் அராக்சி, வெளியுறவுத்துறை அமைச்சர். அது வந்து உண்மையிலேயே யுஏஇக்கு வந்து பெரிய சிக்கல். ஒன்று மேன் பவர் வேண்டான்னு அனுப்புகிறாங்க, அதுக்கு இந்தியாவிலேருந்து மேன் பவர் இருக்காங்க, எல்லாம் ஓகே தான். நாளைக்கு துபாயோட அபுதாபியோட அவங்க, ஏன்னா மேஜர் துபாய் அபுதாபி தான், அவங்களோட எக்கானமி வந்து கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பக்கம் ஆயில் ஃபீல்டு அடிப்பாங்க, இந்த பக்கம் வந்து நகரத்தை அடிப்பாங்க. இப்போ ஏற்கனவே துபாயில் வந்து டூரிசம் இல்லை, ஃப்ரீ விசான்றாங்க, 10 வருஷ விசா என்னமோ சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்தால் உங்களுக்கு 10 வருஷ விசா ஃப்ரீன்றாங்க. பெரிய அளவுக்கு ஆஃபர், நீங்கள் வாங்க, காசோட வாங்க, உங்களுக்கு வந்து அவ்வளோ இதை தரேன்றாங்க, குடும்பத்தோடு வாங்க, உங்களுக்கு டூரிஸ்ட் வரீங்களா உங்களுக்கு விசா ஃப்ரீ அப்படின்னு நினைவு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாராட்டத்தக்கது, இன்னொரு பக்கம் பார்த்தா ஈரானை பகைச்சிக்கிட்டு அமெரிக்காவை நம்பி அவங்க எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஹர்மோஸ் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கியா, இனிமேல் வந்து உங்கள் மற்ற கப்பல் எல்லாத்துக்கும் வந்து $1 மில்லியன் நாங்கள் வசூல் பண்ணுறோம். யுஏஇயோட கப்பல் அல்லது யுஏஇக்கு வந்து போகிற கப்பல் சரக்கு வரதோ அல்லது ஆயிலை ஏற்றிட்டு போகிறதோ அப்படின்னு வர கப்பலுக்கு வந்து 3 மில்லியன் நாங்கள் வசூல் பண்ணுவோம், இது எங்கள் இடம் அப்படின்னு சொன்னால் யுஏஇ நிலைமை என்ன? அதுக்கு எதிர்த்து வந்து அமெரிக்கா ஏதாவது குரல் கொடுக்குமா, இல்லை இஸ்ரேல் குரல் கொடுக்குமா? அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போய் கிடக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் துபாய் வந்து அங்கே பேசுகிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஜபலி பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் வந்து ஃபோனில் பேசினார். பேசும்போது
இந்த மாதிரி மிசைல் வருது அலர்ட் வந்துச்சு, சத்தம் வந்து ரொம்ப தூரத்துல வந்த மாதிரி வந்துச்சு. எனக்கு பெருசா தெரியல. ஆனா என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒரு தகவலும் தெரியல. நீங்க வெளியில இந்த மாதிரி பத்திரிக்கையாளர்கள், யூடியூப் பேசுறவங்க இந்த மாதிரி உங்கள மாதிரி அதை சொல்றாரு. இப்போ என்னைய, அப்புறம் சுஃபியான், அதுக்கப்புறம் வந்து நியூஸ் 18ல வரக்கூடிய அவர் கார்த்திகை செல்வன், அப்புறம் இன்னும் ஒரு சில ஆட்களை எல்லாம் சொல்லி, நீங்க குடுக்குற தகவல் தான் எங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து சேருது. எங்களுக்கு வேற எந்த தகவலும் இல்ல. இங்க வந்து எல்லாமே நல்லா இருக்கிற மாரி, எல்லாம் ஒரு மாரி கொண்டு வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியல. என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து அங்க கேட்கும்போது, அ ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கு? அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் வந்து வழக்கம் போல இருக்கு. ஆனா, காய்கறி, அது மத்த ஐட்டங்கள், உணவு பொருள் ஐட்டங்கள் விலை வந்து பயங்கரமா ஏறி இருக்கு. அந்த விலை வந்து விலையேற்றம் இருக்கே, அது யாருக்கு சாதகமா இருக்குன்னா, ஓமானுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா, அங்கேருந்து கப்பல் இறங்குது, ரோடுல வருது. ஏன்னா, அவங்களுக்கான வருமானம் வந்து இது மூலமா, இந்த உணவுப் பொருள் மத்த ஐட்டங்கள் மூலமா வந்து யுஏஇக்கு வருது. முன்ன மாரி பெருசா வர முடியல. ஆனாலும் ஏதோ அங்க இருக்க வந்து பசி, பட்டினி இல்லாம இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இதுல வந்து அங்க வருமானம் எல்லாம் போச்சா, துபாய்க்கான வருமானம் போச்சா, இதெல்லாம் போயி துபாய வந்து இன்னும் கீழ இறக்கணும். துபாய், அ அ அபுதாபி இத வந்து இன்னும் கீழ இறக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்க டூரிசம் வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கி பிடிக்கிறாங்களா? என்ன காரணம்? இந்த மாரி மிராஜ்ங்கிறத ஒரு ஃபைட்டர் ஜெட் அங்க போச்சே, கார்கோ ஐலாண்ட சுத்தி அங்கிட்டு பக்கத்துல போச்சே. ஸோ மிராஜ். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில வேற ஒரு ட்ரோன் இங்கேருந்து அனுப்பிச்சாங்களே. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க என்னென்ன பண்ணீங்க? அதுக்கு எல்லாத்தையும் நாங்க வந்து ரிவெஞ்ச் பண்ணாம விடமாட்டோம்னு அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு. நீங்க பண்ணதெல்லாம் தெரியும். உங்களுடைய நட்புறவு இருக்கு இல்லையா? அ இஸ்ரேலோட எவ்வளோ தூரம் இருக்கீங்க அப்படி எங்களுக்கு தெரியும். அதனால உங்கள நாங்க வந்து அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா நம்புறதா இல்ல. எப்படி வந்து இஸ்ரேலோ, அதே மாரி அ எ என்னது ப ம அ அரபிக் ஜியோனிஸ்ட் அப்படின்றாய்ங்க யுஏஇய. ஸோ நீங்க வந்து அவங்களோட சேர்ந்து எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் நாங்க ஃப்ரீஸ் பண்ண வச்சத மிரட்ட போய் நீங்க குடுத்தீங்க. இதுக்கு முன்னாடி குடுத்தீங்களா? அமெரிக்கா வந்து பின்வாங்கி போனதுக்கப்புறம் பயந்து போய் குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எல்லா விதமானதும் வந்துருச்சு. இதனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க கல்ஃப் ரீஜியன்ல இருந்து மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு 4,50,000 கோடி, 4,00,000 கோடியிலேருந்து 5,50,000 கோடி. அங்கேருந்து நம்ம மக்கள், தொழிலாளர்கள், அ அப்புறம் வந்து என்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், அப்புறம் முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி, அங்கேருந்து வரக்கூடிய பணம் வந்து ஒரு 5,00,000 கோடிக்கு வருதுன்னு வச்சுக்கங்களேன். அதோட வரத்து வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. எதிர்காலத்தில என்ன மாதிரி வரப்போகுது? நமக்கு வந்து அங்க ஏற்கனவே பெட்ரோலியம் ப்ராடக்ட் அங்கேருந்து எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. இந்தியா வந்து ஒரு மாரி அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணி, அரேஞ்ச் பண்ணி கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கு. இன்னும் வந்து நான் தரவு என்னால எடுக்க முடியல. இந்தியால வந்து ஒரு 60 நாள் வரைக்கும் மேனேஜபிள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு பக்கம் வந்து குரூட் ஆயில் ஸ்டாக்கு, இன்னொரு பக்கம் குரூட் ஆயில் வந்து இது வந்து ஸ்டாண்ட் பை ஸ்டாக்கு. அப்புறம் இன்னொரு குரூட் ஆயில் வந்து வந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ரிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி, இது ஒரு 60 நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு எப்படி இருக்கு? ஆனா வரத்து எப்படி வந்துட்டு இருக்குன்னு தெரியல. அநேகமா வெனிசுலாலேருந்து வரும்னு நினைக்கிறேன். அந்த தரவுகள் வந்து இன்னும் டீட்டெயில் கிடைக்கல. ஓகே. ஸோ இந்த மாரி நேரத்தில நமக்கு சவுதியில வந்து மொத்தத்துக்கு புரொடக்ஷன பூரா ஹால்ட் பண்ணியிருக்காய்ங்க. அ இங்க அபுதாபி வந்து பெரிய அளவுக்கு குறைச்சிருக்காய்ங்க. அ ம கத்தார் வந்து சொல்லவே வேண்டியதில்ல. நேச்சுரல் கேஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. எல்லாம் ஏன்னா ஹர்மோஸ் மூடி கிடக்கு. அங்கேருந்து வர முடியலையே. அப்படியே இந்த மாரி ஒரு சூழல்ல வந்து நமக்கு என்ன லாஸ் அப்படின்னா, நம்ம மக்கள், நம்ம உறவுகள் வந்து அங்க துபாயில, சவுதியில, அபுதாபி, அந்த மொத்த யுஏஇ, அதுக்கப்புறம் கத்தார்ல நெறைய இருக்காங்க. குவைத்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பஹ்ரைன்ல கொஞ்சம் இருக்காங்க. அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தோம்னா, நமக்கு இந்தியாவுக்கு வரக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் வருது பார்த்தீங்கள்ல, இந்தியாவுக்கு வரக்கூடிய என்ஆர்ஐ அமௌண்ட். அந்த என்ஆர்ஐ அமௌண்ட் வந்து எந்த அளவுல இந்த கடந்த 5 மாசத்துல, அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 5 மாசத்துல எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இன்னும் தரவுகள் கிடைக்கல. கண்டிப்பா வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்க வந்து உருப்படியா பேமெண்ட் கிடைக்கல. ஏன் பேமெண்ட் கிடைக்கலன்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுக்காரங்களோட அ இங்க ராமநாடு மாவட்டத்தில இருக்க ஒரு ஊர்ல இருந்து அங்க பெரிய அளவுக்கு கம்பெனி வச்சிருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து மூடிட்டாங்க. ஓகே. இடிஏன்னு ஒரு கம்பெனி நான் முன்னாடியே பேசியிருப்போம். இடிஏ அஸ்கான் குரூப். அதில இடிஏ, அஸ்கான், எம்பிஎம், கார்ஸ் அப்படின்லாம் இருந்து அப்புறம் ஒரு ஒரு 100க்கு மேற்பட்ட சின்ன சின்ன டிவிஷன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா? அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அது வந்து இப்போ ஏஜின்னு ஆயிருச்சு. அல்குரேர் அப்படின்னு ஆயிருச்சு. நம்ம ஆட்கள்லாம் நிறைய பெரிய பெருந்தலைகள் எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டாங்க. அப்படின்ற சூழல்ல, அ அங்க எல்லாம் நெறைய அங்க துபாய்ல இருந்து பார்த்துருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து வெளியில வந்து இந்த மாரி ஃபெசிலிட்டி மேனேஜ்மென்ட் கம்பெனி பண்றேன். அப்படின்னு அந்த ஒருத்தர் வந்து பினாமி பேர்ல ஒரு கம்பெனிய வச்சு, அந்த கம்பெனி வந்து வரக்கூடிய பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 15 டூ 20 மில்லியன் திராம்ஸ், டாலர்ல திராம்ஸ்.
அப்படின்னு. அது வரலன்னொன்னே அந்த ஓனர் பினாமி யாரோ அந்த ஆள் வந்து எஸ்கேப்பு. அப்போ அந்த ஆள் வந்து தேடல் லிஸ்ட்ல இருக்காப்லையா. அப்போ இவர் என்ன செய்வார், அந்த கம்பெனி போச்சு. அப்புறம் சொந்த கம்பெனி இங்கே அவர் வச்சிருக்க கம்பெனியே பெரிய அளவுக்கு. அந்த கம்பெனிலேயும் வந்து வருமானம் இல்ல. அப்புறம் வந்து அங்கே கத்தார்ல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், இங்கே இதை பண்ணிட்டு இருக்கேன், அங்கே இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து ஒரு உதாரணம். இது மாதிரி எத்தனை பேர் முதலீட்டாளர்கள் இங்கே துபாயில் முதலீடு பண்ணி அங்கே துபாயில் கம்பெனி வச்சு கஷ்டப்படுறாங்க தெரியல. அதனால் இப்போ நமக்கு வந்து பிரச்சனை என்னென்னா 2 மிசைல் வந்துச்சு, மொத்த சினாரியோவும் டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.